ஹாய் ஆல். இந்த ப்ரௌன் கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பர் ஹெல்த்தி ப்ரோட்டீன் ரிச் தோசை ரெசிபி ஒன்று இன்றைக்கி பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம எந்த சட்னி சாம்பாரோட வேணால் இதை பேர் பண்ணிக்கலாம். ரெசிபிக்குள்ளே போகலாமா? நான் ஒரு 2 கப்பு இந்த ப்ரௌன் கருப்பு கொண்டக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இந்த தண்ணியை எடுத்துகிட்டு 2 கப்பு கொண்டக்கடலை இருக்குது, அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 2 கப்பு கொண்டக்கடலைக்கு 1/2 கப்பு நம்ம உப்புமா ரவை, வெள்ளை ரவை, அதை சேர்த்துட்டுருக்கேன். இப்போது இதோடு சேர்த்து ஒரு 3 பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து இதை நம்ம நல்ல தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். முன்னாடி நாள் ராத்திரி ஊற போடுறதுனால நெக்ஸ்ட் டே மார்னிங்கே இதை நம்ம அரைச்சி வச்சுடலாம். நைட்டு டின்னருக்கு செய்யணுன்னாக்கா, இல்லை அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே செய்யணுன்னாலும் அப்போ அரைச்சி அப்படியே பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். தோசைக்கு ஏற்ற பதத்துக்கு நம்ம தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது உடனேவும் பண்ணிடலாம், இல்லை காலையில் அரைச்சி நைட்டு டின்னருக்கு செய்கிற மாதிரியும் நம்ம தோசை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெகுலர் தோசை மாதிரி நல்ல மெல்லிசாவே நம்மளுக்கு பண்ண வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல அயன் கடாய் நல்லா சுட்டதுக்கப்புறமா இதை தோசையாக நான் வாத்திருக்கேன். தேவையான அளவு எப்பவும் போல் தோசைக்கு எண்ணெய் விடுற மாதிரி விட்டு நல்ல கிறிஸ்பியாகவே வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்ல ப்ரௌன் ஆயாச்சு பின்னாடி பக்கம்லாம். இப்போ நம்ம இந்த தோசையை திருப்பி போட்டுடலாம். பாருங்க, நல்ல ஈஸியாக நம்ம நார்மல் ரைஸ் போட்டு அரைச்ச தோசை மாதிரி வரும். நல்ல சூப்பர் கலர் தோசை கலராக நல்லா வந்திருக்கு பாருங்க. கண்டிப்பாக இந்த ஹை ப்ரோட்டீன் சன்னா தால் தோசை ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்தது என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. என்னோடய சேனல் B2 குக்ஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் என்னோடய சேனலில் இருக்குது. கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you all soon.